பாஜக கூட்டணியில செய்யறதுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு நாங்க அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு வாங்குங்க எங்க கட்சியில சேர்ந்துக்கோங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பணியாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. சரி, கூட்டணி கட்சி அப்படிங்கிறது எனக்கு தேவை கிடையாது, தனிச்சு நிப்பேன், நான் தனியா வந்து களத்துல இறங்கி நிப்பேன், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் மக்களுக்காக பண்ணுவேன், உங்களுடைய ஆட்சி உங்களுடைய கட்சிகள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டெப்பனான ஒரு முடிவு எடுத்து இப்ப வரைக்கும் தாவேக விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. சோ அவருக்கான விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய கட்சி அதாவது பாஜகவில இருந்து அவருக்கு தொடர்ந்து வாங்க எங்க கூட கூட்டணியில சேருங்கன்னு சொல்லி பிரஷர் கொடுக்குறாங்களோ இல்லவோ எனக்கு தெரியாது, பட் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய தமிழ்நாடு பாஜக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த சார் என்ன பண்றாரு அப்படின்னா விஜய் அவர்களை கூப்பிடுறாரு, நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும், திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களோட எண்ணம், அப்போ திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து வீழ்த்தலாமே, அதையே நீங்க தனிச்சு நின்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாமே, அந்த கட்சியில சேரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அழைப்பு இவர் கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மோடி நம்மளுக்கான மக்கள் திட்டம் பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு, மக்களுக்காக மட்டும் பல விஷயங்களை அவர் யோசிச்சு பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரை மாதிரி ஒரு தலைவர் இருப்பாரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இவரை வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு எங்குமே எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக நிலைச்சு நிக்கணும்ல, கால் ஊன்றணும் தமிழகத்துல அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய துணையும் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மக்கள் தொகை கணக்கெடுப்போம், அது கூட சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு 5000 கோடி அளவுக்கு வந்து செலவு பண்ணாங்க. ஆனா அதனோட ரிசல்ட் என்னன்னு கேட்டா எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய தலைமையிலான இந்த விஷயத்த நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போதே ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. இது திமுகவினர் ஆகட்டும் பல கட்சி தரப்பினருக்கு பெரிய ஒரு நல்ல விஷயமாவும் மாறும், அரசாங்கத்துக்கு ஒரு தலைவலியாவும் இருக்கும். இவங்க இவ்வளவு சமூகத்தை சார்ந்தவங்க இத்தனை பேர் தான் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க, ஆனா அதுக்கு மேலவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம். சோ அவங்களுக்கான ஒதுக்கீடு இவ்வளவுதான் அப்படின்னு இருந்திருக்கும். பட் இது எல்லாமே இப்ப டோட்டலா வந்து வேரி ஆகும், அவங்க வச்சிருக்கிற பட்ஜெட்ஸ் எல்லாமே வேரி ஆகும், இது வந்து ஓவரால் வேற மாதிரி போக போகுது. ஆனாலும் திருமாவளவன் அவர்கள் கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும், அவருடைய டிசிஷன் என்னங்கிறதையும் கேட்கணும். ஏன்னா ஒரு சமுதாயத்திற்காக அவர் எப்பவுமே குரல் கொடுக்கிறவர், அதை சார்ந்தவர், அவரும் வந்து இது பேசணும், நிறைய பேர் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன்ஸ் வாங்கணும் அப்படிங்கறத ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்கோர்ஸ் அவர் சொல்ற ஒரு விஷயம், விஜய் அவர்களுக்கு இப்போ வந்து குழந்தை ரசிகர்கள் ரொம்ப அதிகம், அவர் எங்கேயாவது போறாரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாநாடு நடத்துறாருங்கும் போது குழந்தைங்களாம் அப்படியே குவிஞ்சிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் ரொம்ப அதிக அளவில் அவருக்காக இருக்காங்க. ஸோ இது வரவேற்கத்தக்கதுதான். ஆனா இது எல்லாமே ஓட்டா மாறுமான்னு கேட்டீங்கன்னா ரசிகர்கள் வேறு, தொண்டர்கள் வேறு, அரசியல் வேறு, சினிமா வாழ்க்கை வேறு, அந்த ரசிகர்கள் வேறு அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு. சோ இதை வந்து இப்போ அவருக்கு புரியாது, இன்னும் நாட்கள் ஆகணும். அரசியல் லைஃப் தான் அவர் கால் பதிச்சிருக்காரு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படிங்கறதுனால நம்ம சொன்னாலும் அவருக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை, மேபி லிட்டரலி டைம் ஆகலாம் அப்படிங்கறத ஸ்ரீனிவாசன் அழுத்தமா சொன்னாரு. அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாருங்க. 1984ல எம்ஜிஆரை விட கருணாநிதி அவர்களுக்கு தான் கூட்டம் செம்மையா கூடிச்சான். ஆனா அந்த எலெக்ஷன்ல எம்ஜிஆர் எல்லாம் ஜெயிக்க மாட்டாரு, கருணாநிதி தான் ஜெயிப்பாரு அப்படின்னு நினைச்சா, ஆனா அந்த டைம்ல கருணாநிதி தோத்துதான் போயிருக்காரு. சோ இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு, யாருக்கு கூட்டம் அதிகம் வருதுன்னா நீங்க பார்க்க கூடாதுங்க அப்படின்னு. ஆனா அந்த அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, கருணாநிதி தோத்துட்டாரு அப்படிங்கிறாரு, பட் அவர் அரசியல்ல தான் இருக்கிறாரு, இவர் சினிமா வாழ்க்கையில தான் இருக்கிறாரு. அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காரு. சோ இது எந்த இடத்துல போய் எப்படி முடிக்க போறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். சோ இவ்வளவு தூரம் பேசுறவரு நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றீங்க அரசியல் அப்படிங்கும் போது ஒரு பெரிய கட்சிகளுக்குள்ள சேர்ந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.